தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். உடைந்து அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த பரிசுத்த நாளிலும் பரிசுத்த திருச்சபையாக கூடி பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கும்படியாக ஆண்டவராய் தேவன் மேல் வைத்த அன்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பமாக. நிர்பந்தமான மனிதர்கள் நாம் நிர்பந்தமான இந்த பூமியில் எம்மட்டும் ஜீவிப்பதும் தேவனை ஆராதிப்பதும் அவருடைய மட்டற்ற கிருபையாக இருக்கிறபடினால நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அதிக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று காலையில் ஜெபத்தில் நான் ஆராதனைக்கு வருவதற்கு முன்னால் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய வெளிப்படத்தில் ஒரு பெரிய தோட்டத்தை பார்க்கிறேன். அந்த தோட்டத்தில் அதாவது செடி கொடிகள் விருட்சங்கள் எல்லாம் பூக்களால் நிறைந்திருக்கின்றது. அதில் தேநீர் அருந்துவதற்காக பல பாகங்களிலிருந்து ஈக்கள் வந்து இடம் இல்லாதபடி அந்த பூக்களை முக்கிறதாக தேநீர் எடுக்கிறதாக நான் கண்டேன். அல்லேலூயா. எனக்கு இதுக்குள்ளாக பெரிய போதனைகள் எல்லாம் கிடைத்தது. அப்படினால்தான் மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் தம்முடைய தோட்டத்தில் பேசுகிற வாசனையும் அங்கே உணாகிற தேநீரையும் அருந்த கூடுகிறார்கள், கூட போகிறார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணாலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடத்தில் கேட்பவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் லட்சக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறோம் என்று. இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று நாமதரிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. நான் ஒரு வார காலமாக சினிமா பகுதிகளுக்கு சென்று விட்டு நேற்று சரியாய் மத்தியானம் 12 மணி அளவில் தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். அதற்கு பிறகு நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது எனக்கு குறுகிய நேரம் தான் உண்டு. ஆனால் அந்த நேரத்திலேயும் தேவன் எனக்கு கொடுத்த செய்தியை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகின்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமீன், 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 ஆமீன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்பு உண்டு. அவைகளிலே நான் நடந்தாலும் அவைகள் ஒன்றும் என்னை அணுகாது. காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசத்திற்கு மரண இருள் என்ற பெயர் உண்டு. மரண இருளின் திசையில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இந்த தேசம் இருள் நிறைந்த தேசம், தீமை நிறைந்த பொல்லாப்பு நிறைந்த பள்ளத்தாக்கு. இவைகளுக்குள்ளே நான் ஜீவித்தாலும், கர்த்தருடைய பிள்ளையாக ஜீவித்தாலும், நான் நடந்தாலும் நான் பயப்படேன். அல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று பக்தனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறார். ஒரு மனிதனோடு தேவன் இருக்கும் போது அவனுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்கள், அவனுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள், அவனுக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அவனுக்கு ஒரு தைரியம் உண்டு. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு தைரியம் உண்டு. காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற தைரியம் அவருக்கு உண்டு. அதைத்தான் பக்தன் தாவீது ராஜா சொல்லுகிறார். மேலே இருந்து வாசித்து கொண்டு வரும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். உலகத்திலெல்லாம் அதாவது வறட்சியில் ஏற்பட்டு மழை இல்லாமல், புல்பூண்டுகள் இல்லாமல், ஆடுகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனாலும் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 3 வசனம் வரைக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். 4வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இதான் இன்று காலையில தேவன் அருளுகிற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதற்கும் பயப்படாமல், எந்த உலகத்தில் நெருக்கடி காலங்கள், வறட்சியின் காலம் ஏற்பட்டாலும் அதன் மத்தியில என் ஆண்டவர் என்னை மேய்ப்பார், என் ஆண்டவர் என்னை அமர்ந்த தண்ணீர் உள்ள இடத்துல கொண்டு போய் என் தாகத்தை என் தேவன் தீர்ப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்தபடினா, ஆடு மேய்க்கிறவர் 40 ஆண்டு காலமாக அவர் பல ஆண்டுகளாக ஆடு மேய்த்த ஒரு மனிதனாக அவர் இருந்தபடினால அவர் இந்த நிலையில இந்த சங்கீதத்தை அமைத்திருக்கிறதை நாம் இங்கே காணுகின்றோம். அப்படினால் தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளில் அதாவது நாம் பார்க்க போகிற காரியம் என்ன என்றால், கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுது நம்மோடு இல்லையோ அப்பொழுது என்ன ஏற்படும்? பயம் ஏற்படும். ஹல்லேலூயா. நமக்கு பயம் ஏற்படும். அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று மனிதர்களிடத்தில் போய் சொன்னால், மனிதர்கள் இருக்கிற பயத்தை இன்னும் அதிகப்படுத்தி விடுவார்கள். அதாவது இருக்கிற விசுவாசத்தை அவிசுவாசத்தை இன்னும் கீழே விழும்படியாக பண்ணி விடுவார்கள். ஐயோ, இதுவா அதுவா, இதில் நீங்கள் தப்ப முடியாது, அவரை தெரியும், இவரை தெரியும், எல்லாரையும் தெரியும் என்றுதான் சொல்வார்களே ஒழிய நம்மை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, நம்முடைய குறையை நிறைவாக்குவார் ஒருவரும் இல்லை. நமக்கு திட நம்பிக்கை சொல்லுகிறவர்கள் பூமியிலே மனிதர்களாக இல்லை. அதுபடினால நமக்கு ஒருவர் உண்டு, அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், அதாவது நாம் மரண இருளின் தேசத்தில் பள்ளத்தாக்கான இடத்துல நாம் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம் பயப்பட மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் இவ்விதமாக சொல்கிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 29 நாம் வாசிக்கும் போது இங்கே நம்ம ஆண்டவர் இயேசு இப்படி சொல்கிறார். அப்படினால கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம். என்னை அனுப்பினார் இந்த உலகத்துக்கு இந்த ரட்சிப்பின் வேலையை நடத்தும்படியாக, அதை ரட்சிப்பை சம்பாதித்து வைக்கும்படியாக என்னை அனுப்பினார். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், எனக்கு பிரியமானதை செய்யாமல், பிறருக்கு பிரியமானதை செய்யாமல், சூழலுக்கு ஏற்ற பிரகாரம் பேச செய்ய இல்லாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு பிரியமானதை மட்டும் நான் செய்கிறபடியால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை. எப்பொழுது அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதுபடி அந்த போதனை எதற்காக? நீங்களும் தேவனை பெற்றிருக்கிறீர்களா? எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாகவே நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். எதை செய்தாலும், எங்கே போனாலும், எதை நடப்பித்தாலும், என்ன காரியமாக இருந்தாலும் இது ஆண்டவருக்கு பிரியமா என்கிறதை முதலாவது அறிந்து, ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் நாம் செய்யும் போது யார் கூட இருப்பார்? தேவன் நம்மோடு கூட இருப்பார். நமக்குள்ளே அவரை வைத்துக் கொண்டு நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய, பழக, பேச, பார்க்க, அதாவது நாம் நடப்பிக்க, வாங்க, கொடுக்கல் வாங்கல் இவைகளெல்லாம் நாம் செய்வோமானால் தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதுபடினால் தான் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது ராஜா சொன்னார், ஆண்டவரே, அதாவது சுத்த இதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும். ஆவியானவர் வருகிறதும் போகிறதுமாய் இருக்கிறது. காரணம் என்னென்றால் என்னுடைய இருதயத்தில் சுத்தம் இல்லாதபடியால், என்னுடைய இருதயத்தில் உண்மை இல்லாதபடியால், என்னுடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமான செய்கைகள் இல்லாதபடியினால, அதாவது என்ன, தேவன் என்னோட நிரந்தரமாக தங்கி இருக்கவில்லை. அவர் வருகிறதும் போகிறதுமாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, சில வேளையில் சில ஆராதனையில் பார்க்கிறோம், எல்லோரும் ஆவியிலிருந்து கழிவு வரும்போது ஒரு சிலர் சும்மாவே இருக்கிறார்கள். பாடுகிறதும் இல்லை, கை தட்டுகிறதும் இல்லை, எங்கேயோ பார்க்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க. அப்போ எப்படி? அந்த இருதயத்தில் என்ன இல்லை? தேவன் நிரந்தரமாக இல்லை. அது நிரந்தரமாக இருந்திருந்தால் சபை ஆவிக்குள் ஆகும் போது கழிவோர்ந்து மகிழ்வார்கள் அல்லவா? அதாவது எல்லா சபையோடு சேர்ந்து அவர்களும் தேவனை கனம் பண்ணுவார்களே. அங்கே வெத்துடம் இருக்கிறபடியால் தேவனை மனமாற துதிக்க முடியவில்லை. பாருங்க, அந்த ஆவியானவருடைய உதவியோடு துதிக்காவிட்டால் கொஞ்ச நேரம் துதித்தோட களைப்பு உண்டாயிடும், அப்புறம் துதிக்க முடியாது, அப்படி ஆயிடும். ஆனால் ஆவியில் ஒரு மனிதன் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே நிரம்ப இருக்கும் போது துதிக்க ஆரம்பித்த உடனே, பட்டனை தட்டின உடனே மோட்டர் ஓடுது பாருங்க, அந்த மாதிரி பெட்ரோல் காலியான நின்றுவிடும், கரண்ட் இல்லை என்றால் நின்றுவிடும். அப்படி போல நம்முடைய வாழ்க்கையில், அதாவது தேவன் தொடர்ந்து நம்ம அவர் செயல்பட வேண்டும் என்றால்
எப்பொழுது நம்மோடு கூட நிறைவாக அவர் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால் நம்மிலே தேவன் தங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் தங்கி இருக்க வேண்டும். அதுதான் பக்தர் தாவீது ராஜா சொன்னார், கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் அசைக்கப்பட மாட்டேன். பயப்படாது மாத்திரமில்லை, என்னை அசைக்க முடியாது. கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்பட மாட்டேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்ல. ஹல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனோ சாத்தானோ ஒன்றும் செய்ய இயலாது. எந்த நம்பிக்கை? அவருக்கு வலது பக்கத்தில் தான் இருந்தார். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அப்பப்போ தேவன் வந்து போகிறதுமாக இருந்தார். நிரந்தரமாக அவர்களோடு தங்கி இருக்கவில்லை. இந்த புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியால், தேவன் பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ளே நிரந்தரமாக தங்கி இருக்கின்றார். அதுபடினால் என்ன, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை பாவமுள்ள கல்லாக்கினார் என்று எழுதியிருக்கிறபடினால நாம் தேவனுடைய ஜனங்கள். திருவனந்தபுரத்தில் சங்குமுகம் என்ற ஏர்போர்ட் பக்கத்தில் எங்களை பல குண்டர்களை வந்து தூக்கி கொண்டு போவதற்காக பிடித்தார்கள். எங்கள் பேக்கெல்லாம் பறித்து கொண்டார்கள். மழை சோர் என்று பெய்கின்றது. என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. அங்கிருந்து 4 குண்டர்கள் சொன்னார்கள், தூக்கங்களா கொண்டு போவோம் அப்படி என்று. கை போட்டுதான் தெரியும், தூக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நிமிடங்களுக்கு பிறகு நமக்கு தடி உண்டாகி பார்க்கும் போது 100 அடிக்கு அங்கே நிற்கிறார்கள். அவ்வளவு பேர் 4-5 பேர். நம்மளை போல 4-5 பேரை ஒரு மீதம் தூக்கி விடுவாங்க. அவ்வளவு பெரிய குண்டர்கள். அவர்கள் தூக்கவில்லை, தூக்க முடியவில்லை. அருமையானவர்களே, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர், கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மாம்சமான மனிதன் எனக்கு என்ன செய்வார்? மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? பக்தருடைய அனுபவம். கர்த்தர் எப்பொழுதும் கண்ணு முன்னால் நிறுத்தி நோக்கி கொண்டே இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் முன்னால் இருக்கிறாரா இல்லையா என்ற அந்த அறிவிலே நாம் தினமும் நடக்க வேண்டும். இல்லை என்றால் உடனே அவரை வரவழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வருவதற்கு தடையாக இருக்கிறவர்களை மாற்ற வேண்டும். அதுபடினால் இன்று கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறபடியினால் நான் தனியே இருக்கிறதில்லை. பிதாவோடு நான் எப்பொழுது ஒன்றாக இருக்கிறேன். அவருக்கு விருப்பமானதை நான் செய்து கொண்டே இருக்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை என்று இயேசுவாமி சொன்னார். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற போது அங்கே தானியேலுக்கு செய்தி கொண்டு வந்த காபிரியல் தூதன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதாவது நீ கடவுளுக்கு மிகவும் பிரியமானவன். அவருடைய பிரியமானவர் என்றால் அவர் எப்படி இருந்தார் என்று நமக்கு தெரியும் அல்லவா? வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்கள் உண்டு, மிகவும் பிரியமானவர். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை அவர் செய்ய மாட்டார். சாப்பிடுகிறதிலிருந்து மற்ற எல்லா காரியங்களிலேயும் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் செய்த தேவ மனிதர். ஹல்லேலூயா. இந்த தேவ மனிதர்களை, அதாவது இவர்களை ராஜாவினுடைய போஜனத்தை சாப்பிடும்படியாக ராஜா அரண்மனையில் இவர்களை வைத்திருந்தார்கள். அந்த ராஜபோஜனம் வரும்போது இவர் என்ன சொன்னார் என்றால், அந்த போஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா. இது எங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களாக இருக்கும் என்று அவர்கள் அறிந்து அந்த ராஜபோஜனத்தை அவர்கள் வெறுத்தார்கள். ராஜா சாப்பிடுகிற போஜனம் எவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும், எவ்வளவு டேஸ்டாக இருக்கும், எவ்வளவு மனமாக இருக்கும், அது எவ்வளவு பெரிய ஆகாரமாக இருக்கும். சாதாரண மனிதர்கள் சாப்பிட்டு விட்டு அறிக்கை செய்து விடலாம், சாப்பிட்டு விட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடலாம் என்றுதான் எண்ணுவார்கள். அது ஒரு வகையில் அறிக்கை செய்வதற்கு பிரியமாக இருக்கலாம். இது மிகவும் பிரியமானவர். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பிரியமானது, பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவை தவிர வேற ஒருவரை வணங்கக்கூடாது 1 மாதம் வரைக்கும் என்று கட்டளை விதிக்கப்பட்டது. அந்த கட்டளைக்கு அவர் பயப்படவில்லை. காரணம், சிங்கக்கபி தயாரா இருக்கிறது தெரியும். உள்ளே போட்டால் ஒரு எறும்பு இல்லாமல் பொடி பொடியாக தின்றுவிடும் என்று அவருக்கு தெரியும். அது பசியோடு கிடக்கிறது. வேறொரு தெய்வத்தை வணங்கினால் சிங்கக்கபியிலே போடப்படுவார்கள் என்ற செய்தி பறைசாற்றப்பட்டது. செய்தி அறிவிக்கப்பட்ட செய்தியை கேட்ட தானியேல் மறைந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டும். மறைந்து ஒளிந்து ஜெபம் பண்ணலாம். அதான் தாவீது சொன்னார், மனிதன் எனக்கு என்ன செய்வான்?
மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கும் போது யார் என்ன செய்ய முடியும்? எனது தைரியம் தானியேலுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அத்தனை பேர்களும் ஒருமிக்க அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்து கீழ்ப்படிந்திருக்கும் போது தானியேல் பயப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் என்ன செய்தார்? வழக்கமாக முன்பு செய்தது போல மேலே ஏறி மாடி வீட்டிலே பலகணிகளை எல்லாம் திறந்து வைத்து விட்டு முழங்காலில் நின்று ஊரெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் முன்பு செய்து கொண்டு வந்தது போல இப்பொழுது செய்கிறார். அது ஒரு மாற்றமும் இல்லை. மிகவும் பிரியமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் பிரியமானவர். எந்த ஒரு சூழலையா இருந்தாலும் கர்த்தருடைய ஆராதனையை, எந்த ஒரு சூழலையே என்னுடைய ஜெப வேளையை, எந்த ஒரு சூழலிலேயும் என்னுடைய ஆத்துமா கரைபடக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நான் அனுமதிக்க மாட்டேன். இதில் தேவனுக்கு பிரியமில்லை, தேவனுக்கு பிரியமானதையே நான் செய்வேன் என்று அவைகள் நிறைவேற்றிய தானியேல், அந்த தானியேலுக்கு பரலோகத்திலிருந்து செய்தி வரும். என்ன ஜெபம் பண்ண போகவில்லை. அவர் மிகவும் பாரத்தோடு நம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை உண்டாக இன்னும் 70 ஆண்டுகள் இருக்கிற என்பதை கேள்விப்பட்டவுடனே அவர் மிகவும் துக்கப்பட்டார், மிகவும் சங்கடப்பட்டார். சங்கடப்பட்டு ஜெபம் பண்ண வேண்டும் என்று மனதை செலுத்தினார். அந்நேரமே அங்கிருந்து செய்தி வந்துவிட்டது. அல்லேலூயா. தானியேல் பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். 10வது அதிகாரம் 19வது வாக்கியத்தை வாசிங்க. தானியேல் 19:10-19. பிரியமான புருஷனே பயப்படாது, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. திடன்கொள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, உன்னோடு கூட இருக்கிறேன். மிகவும் பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானது செய்கிறவர்களோடு தேவன் இருப்பார். தேவன் இருப்பார் என்ற தைரியம் அவருக்கு வந்தது. அவரை தூக்கி கொண்டு சிங்கப்பைக்கு கொண்டு போனார். பக்கத்தில் போகும்போது, ஐயா என்னை விட்டு விடுங்கள், நான் இதனுடைய கொள்கையை மாற்றி விடுகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும், சிங்கக்கபிக்குள் ஆழத்தில் போனாலும் பயப்பட மாட்டேன். தேவரீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் சிங்கங்களை உருவாக்கிற தேவன், அதுபடினால என்னை உருவாக்கிறவர். நான் உடைய பிள்ளை அல்லவா? நீர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படுகிறேன்? சிங்கக்கபியுடைய வாசலை திறந்தார்கள், தூக்கி உள்ளே போட்டார்கள். ஐயாமா என்று சத்தம் போடவில்லை, விட்டுருங்கள் என்று சொல்லவில்லை. சிங்கக்கபியில போனார். ஒரு நாள் முழுவதும் இருந்தார். ஒரு நாள் முழுவதும் சிங்கங்களுடைய வாயெல்லாம் கட்டி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படவில்லை. அங்கிருந்து ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருந்திருப்பார். அதிகாலையில் ராஜா துயர சத்தத்தோடு கபியண்டை சென்றார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உத்தமனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேள். ஆம் ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுங்கள் தானியேலை. சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. அருமையானவர்களே, தேவனை உடையவர்கள் என்று தேவை. இந்த நாட்டில் பலவிதமான சட்டங்கள், பலவிதமான ஓசைகள் கேட்கிறது. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக கிறிஸ்தவர்களை இந்தியா விட்டு விரட்டி விடுவோம் என்ற சத்தத்தை நாம் கேட்கிறோம். மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பயப்படேன் என்று சொன்ன இந்த திருவாக்கு இன்று நமக்கு தரப்படுகின்றது. அப்படிப்பட்ட வார்த்தைகளாக வருகின்றது. அவர்களால் காணாமல் போய்விடுவார்கள் அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்கிற செய்தி வரும். ஆண்டவர் வல்லவர். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார், அனுகூலமாக இருக்கின்றார். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை நாளிலே நாம் கவனிக்கிறது, எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானதை பேச, அவருக்கு பிரியமானதை செய்ய, அவருக்கு பிரியமானதை அனுபவிக்க, அவருக்கு பிரியமானதை கை கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது ஒருபோது நம்ம விட்டு கர்த்தர் விலக மாட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து விட்டார். நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. அவர் இருந்தால் எல்லாம் உண்டு.
அவர் 1000 படைகளை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய காவல் பாதுகாப்பை தேடினாலும் அது அவருக்கு பாதுகாப்பை கொடுக்காது. ஆனால் தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பு உண்டு. 10,000 பேர் என்ன, கோடிக்கணக்கான தேவ தூதர்கள், கணக்கு தெரியாத தூதர்கள் எப்பொழுதுமே அவர் சுற்றி இருக்கின்றார்கள் என்ற அறிவை நாம் கொண்டு கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர் சிலர் சொல்வார்கள், ஐயா நீங்க சொல்லுறீங்க நம்ம நாட்டில் கடவுள் ஆராதிக்க ஒரு தடையும் இல்லை, அதை பார்த்து அரபி நாடுகளில் சென்றால் அங்கே கர்த்தரை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, நாங்கள் என்ன செய்ய அப்படினாலும் இப்படி எல்லாம் உலகத்தார் மாதிரி ஆயிட்டோம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடையவர்கள் அப்படி சொல்கிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகள் எத்தனை ஆண்டுகள் வெளிநாடுகளில் இருந்தாலும் அவர்கள் மணியாகத்தான் இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வைரக்கல்லை எடுத்து ஒரு சகதிக்குள்ளே போட்டுவிட்டு அப்புறம் எடுத்து கழுவினால் அது வைரமாகத்தான் இருக்கும். அதற்கு உள்ளே அந்த சகதி ஏறாது, அது வெளியே தான் இருக்கும், கழுவினுடனே போய்விடும். அப்படி போல நம்முடைய பிள்ளைகள் எங்கும் அப்படி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டு கழித்து வந்தாலும் ஸ்தோத்திரம் என்றவுடனே ஆவிக்குள் நிரம்பி விடுகிறார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை விட்டு விடவில்லை. எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை அவர்கள் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கூடி வந்து கேளுங்க, கூடி வந்திருக்கிறது இடத்துல கேளுங்க, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலே அவருக்கு சுத்தமானதை மட்டும் செய்வான், அவருக்கு பிரியமானதை தான் செய்வான். பாபிலோன் என்ற பாவம் நிறைந்த தேசத்திலேயும் பாவம் நிறைந்த மக்கள் மத்தியிலேயும் அவன் வாழ்ந்தாலும் அவன் என்ன செய்வான், கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வான், கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டான். கூடி வந்து கேளுங்க. நான் இல்லை அப்படியெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனேன், அங்கே சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க, வந்து என்னை பரிகாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த ரோல்டு கோல்டில் ஒன்று போட்டுக்கிட்டு போனேன் என்னெல்லாம் சொல்லுகிற எத்தனை பேரை நான் பார்க்கின்றோம், எங்கெல்லாம் பார்க்கின்றோம் என்றால் பரிகாசம் பண்ணுவார்கள் என்பதற்காக வந்து கலத்திட்டு நான் இப்போ போடலை, ஆனால் அப்போ அதற்காக போட்டிருந்தேன். இல்லை இல்லை, அங்கே சாப்பாட்டில் கொஞ்சம் இதை வைத்திருந்தார்கள். இல்லை பிரதர் ஒரு நேரம் குடித்துக்கிடுங்க ஒன்றும் இல்லை என்று சொன்னாங்க. அதனால் அவரை பிரியப்படுத்தோடுமே அவர் வருத்தப்படுவாருங்கிறதுக்காக குடிச்சிட்டேன். சொல்ல இல்லை, அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. ஹல்லேலூயா. அறிக்கை செய்த பிறகு ஏதோ கர்த்தர் பிரியம் என்று அழைத்தாலும் மிகவும் பிரியமானவன் என்ற அந்த நாமகரணம் சூட்டப்படாது. ஹல்லேலூயா. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு பிரியமானது அது பாபிலோனாக இருக்கட்டும், பாவிகள் மத்தியில் நமக்கு தொழில் இருந்தாலும் இருக்கட்டும், படிக்கிற இடம் அப்படி பாவம் நிறைந்த இடமா இருந்தாலும் இருக்கட்டும், நாம் பயணம் செய்யும் போது, அதாவது இப்போ வண்டியில் டிவி இல்லாத வண்டியில் டவுன் பஸ்ஸாக இருந்தாலும் அது இருக்கிறது தான் மக்கள் ஏறுகின்றார்கள். அப்படி இருந்தாலும் எல்லா ஆபாசமும் அவலட்சணமும் பார்க்கக்கூடாது, கேட்கப்படாது, அதுதான் வழியாகிறது. நாம் கர்த்தரோடு இருந்தால் அதே இடத்துல துதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணை மூடிக்கொண்டு தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. அது அங்கே சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும், கர்த்தருக்கு சுத்தமானதை மட்டும் கேட்போம், பார்ப்போம், அதை நாம் செய்வோம். இறங்கும் போது பாவியாக இறங்குவா, பசோட்டி இறங்கும் போது இருதயம் கரைப்பட்டவர்களாக இறங்குவா, ஏறும்போது தேவனோடு ஏறினோம், வரும்போது தேவனை விட்டு விலகி இருக்கின்றாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மரண இருளின் பள்ளத்தாய்க்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, பயம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இதை நாம் எப்பொழுதும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மிகவும் பிரியமானவர்கள் அவர்கள் தான் இந்த முதல் மடியாக முதல் வருகையிலே அதை உயிரோடு இருந்து மருவமாகி தேவனிடத்துக்கு போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட கிருபை அவர்களுக்கு உண்டு. எபிரேய நிருபம் எப்படி எழுதுகின்றார், எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். இங்கே ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்கின்றோம். இவர் அதாவது போன பிறகு அநேகருக்கு சாட்சி உண்டு, உயிரோடு இருக்கும் போது இவர் தேவனுக்கு பிரியமான மனிதன் என்ற பெயரை சாட்சி பெற்றார் என்று எழுதியிருக்கிறது. வாசிங்க. தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். தேவனுக்கு பிரியமானவன் ஆனா இருந்தால் என்ன நடக்கும் பாருங்க, உயிரோட பரலோகத்துக்கு போயிட்டார். மிகவும் பிரியமானவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய வாழ்க்கையில் உண்டாகிற சேஞ்சிங் என்ன? ஒருவேளை மறிக்கலாம், மறித்த பிறகு அவர்கள் முதல் வருகையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அந்த ஏனோக்கு உலகத்தில் வாழும்போது அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் என்ன செய்வான்? வேற எங்கேயும் சஞ்சரிக்க போக மாட்டான். பொழுதுபோக்க வேற எங்கேயும் போக மாட்டான். பொழுதுபோக்காக வேற எதையும் படிக்கவும் மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏனோக்கு அதாவது தேவனோடு சஞ்சரித்தார். என்னை போல ஒரு சன்னியாசியும் அல்ல, மறுபடியும் அல்ல, என்னை போன்ற ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, அவர் என்னை போன்ற ஒருவன் அல்ல, அவர் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பஸ்தனாக இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணினார்? தேவனோடு சஞ்சரித்தார். அல்லேலூயா. அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அங்கேதான் இருந்தது. ஒருவர் எழுதுகின்றார், இந்த ஏனோக்கு தேவனோடு நடக்கிற ஒரு பழக்கம் இவருக்கு இருந்தது. அதனால ஒரு நாள் இவர் தேவன் வந்த உடனே இவர் அவர் கூட பேசி 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 ரொம்ப தூரம் போய்விட்டார். ஊரை விட்டு அவுட்டர்ல திரும்பி பார்த்தார், ஊர் ரொம்ப தூரமும் பரலோகம் ரொம்ப பக்கமாக தெரிந்தது. அப்படியே போய்விட்டார் அப்படின்னு சொல்றார், அப்படின்னு எழுதுறார் அவருடைய கற்பனையில். அல்லேலூயா. அவருடைய அந்த உணர்வில் அவர் அப்படி எழுதுகின்றார். அதுவும் சரிதான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவனோடு நடக்கிறவர்கள் அப்படித்தான் திரும்பி உலகத்துக்குள்ளே வருகிறது இல்லை. தொடர்ந்து 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 தேவனோடு அவர்கள் முன்னேறி போய்விடுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். தேவனாலும் சாட்சி பெற வேண்டும், மனிதர்களாலும். நம்ம அதான் நம்முடைய திருவிருந்தில் கம்யூனில் அதான் நாம் சொல்றோம். என்ன சொல்றேன்? நான் தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக, தேவனுக்கு மட்டுமல்ல மனிதனுக்கு முன்பாக குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்கிறேன். அப்போ நம்மை பற்றி மனிதர்களும் நம்முடைய கொடுக்க வேண்டும். இன்னாரா ரொம்ப அருமையானவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் அவர்களை செய்ய வைக்க முடியாது என்று சொல்வார்கள். அல்லேலூயா. சொல்ல வேண்டும். பாருங்க, இப்ப நீங்க ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் ஒரு சகதியில் ஒரு அழுக்கு தண்ணியில முக்கி விட்டீர்கள் என்றால் குதித்து வழி சாடி உடம்பை ஒரு ஆட்டை ஆட்டி உடம்புல இருக்கலாம் உதறி தள்ளிவிட்டு ஓடிவிடும். ஒரு பன்றியை கொண்டு போய் அந்த அழுக்கு தண்ணியில போட்டீங்கன்னா அப்படியே சுகமா அவளை படுத்துக்கலாம். பார்க்கிறோம் எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அருமையாய் கிடைத்தது என்று எண்ணி அது சுகவாசமாக வைத்துக் கொள்ளும். ஆட்டுக்கும் பள்ளிக்குள்ள வித்தியாசம் அதுதானே. அப்படினால நாம் எல்லாரும் தேவனுடைய ஆடுகளும், நாம் எல்லாரும் தேவனுடைய ஆடுகளாக அவருடைய மந்தையில் மேய்ச்சலின் ஆடுகளாக மந்தையின் ஆடுகளாக நாம் இருக்கின்றோம். அப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் நாம் என்ன பார்க்கின்றோம்? தேவன் ஒரு மனிதனோடு குடும்பத்தோடு இருந்தால் இதை கண்டும் பயப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையான தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நாட்டில் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால் தேவ ஜனங்களே, இந்த நாளில் நாம் என்ன பார்க்கின்றோம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இல்லாதவரோடு தேவன் இருக்க மாட்டார். அவருடைய வாழ்க்கையில் பயமும் அச்சமும் உண்டாகும் என்று காணுகிறோம். இரண்டாவதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி. பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். அமிதமாக இருங்கள். அதாவது பணக்காரனாக வேண்டும், பெரிய ஆளாக வேண்டும், எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தேவனோடு இருக்க முடியாது. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நிலை, உங்களை வைத்திருக்கிற நிலையில நீங்கள் இருந்து இருக்கிறவைகள் உழைத்து சாப்பிட தேவன் பலன் தந்திருக்கிறாரா? இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணி இருங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு குடியிருப்பு இங்கே இல்லை, உடைய குடியிருப்பு பரலோகம். அறபடினால தேவன் உங்களோடு கூட இருந்தால் பாருங்க, நல்லா சாப்பிட்டு நல்ல ஆகாரம் சாப்பிட்டு பஞ்சமத்தையில தூங்கி பெரிய பங்களாவில் வாழுகின்றார்கள் பாருங்க. அவர்களை விட
இந்த சாதாரண எளிய சாப்பாடு சாப்பிட்டு ஏழ்மையான ஒரு குடிசையில் குடியிருக்கிறவர்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்காது என்பதை நான் அடிக்கடி உணர்கிறேன், சொல்லவும் செய்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. அதான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு ரோட்டு வேலை செய்கிற ஒரு 5-6 பேர் ரோட்டில் மண் வெட்டி இந்த சைடெல்லாம் வெட்டுற வேலை, இதை வெட்டி விட்டு அங்கே ஒரு பங்களா உண்டு, அங்கே தண்ணீர்லாம் உண்டு, அங்கே போய் சாப்பிட்டு விட்டு கை கழுவுவார். அப்போது இவர்கள் போகும்போதெல்லாம் அந்த பங்களாவில் அந்த வீட்டுக்காரர் ஒரு பெரிய ஈச்சேரில் அப்படியே அவர் படைத்திருக்கிறார். அப்போ இவங்க போகும்போது வரும்போது சொல்கிறது, ஆண்டவர் இப்படி படைத்திருக்கிறாரு, அவரை அப்படி படைத்திருக்கிறார், நம்மளை இப்படி படைத்திருக்கிறார். நாம் பகல் முழுவதும் நடந்து வேலை செய்துவிட்டு குடிக்கிற கூடு கூட நமக்கு சரியாக கிடைக்கவில்லை. நமக்கு கையிலுற தண்ணீர் அவருடைய வீட்டில் வந்து தான் குடிக்க கையில் இருக்கிறது என்று இதை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவர் இவர்களை கூப்பிட்டார். சாப்பிட்டு விட்டு ரிட்டர்ன் வரும்போது உள்ளே அழைத்து வாருங்கள், உள்ளே வாருங்கள், என்னுடைய வீட்டெல்லாம் காண்பித்தார். அங்கே இருக்கிற சிறப்புகளெல்லாம் காண்பித்தார். எல்லா நன்மைகளும் வீட்டில் இருக்கிறது. பார்த்தீர்களா? இவ்வளவு இருந்த போதிலும் இதில் ஒன்றை நான் சாப்பிட முடியாது, ஒன்றை அனுபவிக்க எனக்கு விளக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. இரவில் பஞ்சமத்தையில் படுத்தால் எனக்கு தூக்கம் இல்லை. ஸ்லீப்பிங் டோஸ் போட்டால் கொஞ்ச நேரம் தூக்கம் வருகிறது. அப்புறம் நான் முழுவதும் இப்படித்தான் நான் இருக்கிறேன். நீங்களோ காட்டு வேலை செய்தாலும் கூளை குடித்தாலும் இந்த ரோட்டில் மண்ணுட்டி தலையில் வைத்து படுத்தாலும் அப்படியே தூங்கி விடுகிறீர்கள். என்னை விட நீங்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது என்று இங்கே 1 தீமோத்தேயுவில் நான் இப்படி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி சிலர் அந்த பண ஆசையை இச்சித்து, பணத்தை இச்சித்து பண ஆசையில விழுந்து விசுவாசத்தை விட்டு வழி போனார்கள். அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. உங்களில் இருக்கிற விசுவாசத்தை கெடுத்துவிடும், தேவனோட ஐக்கியத்தை உங்களை விட்டு பிரித்துவிடும், தேவனை விட்டு பிரித்துவிடும், தேவனுக்கு தூரமாய் கொண்டு போய்விடும். அநேக வேதனைகள் இந்த பணம் உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். அப்படினால பண ஆசை என்கிற இந்த ஆசையை நீங்கள் ஒருபோதும் எடுக்காதீர்கள். பண ஆசை இல்லாமல் இருந்தால் நான் உங்களோடு கூட என்றைக்கும் இருப்பேன். அல்லேலூயா. பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உங்களை நான் கைவிடவே மாட்டேன். எவ்வளவு பெரிய சூழல் ஏற்படாது கர்த்தாவே என்று கூப்பிடுவீர்கள் என்றால் அங்கே கர்த்தர் வந்து உங்களுக்கு கரம் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. பேதுரு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடுக்கடலில் நடந்து வருகின்றார். நடந்து வரும்போது பேதுரு, அதாவது இவர்கள் படகிலே போய் கொண்டிருக்கின்றார்கள். கண்டவுடனே ஆவேசம், ஏதோ ஆவி வருகிறது என்று பயந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் தான், பயப்படாதீர்கள், நான் தான் வருகிறேன். அப்படின்றால் நானும் உங்களோடு கூட ஜலத்தில் நடக்கும்படியாக எனக்கு உத்தரவு கூடும். நடந்தார், ஜலத்தில் நடந்து கொண்டு வந்தார். கொஞ்ச நேரத்தில் அவருடைய பார்வை எங்கே போய்விட்டது? சூழலில் போய்விட்டது. கடலையும் கொந்தளிப்பையும் பார்த்தார். ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால், ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேனே என்ற போது தூக்கி எடுத்தார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு, அதாவது இந்த ஆசை, பண ஆசை, உலக ஆசை, உலகத்திலே பணம் சேர்த்து பெரியவர்களாக வேண்டும் என்ற குறிக்கோளிலே நீங்கள் போகும்போது நான் உங்களை விட்டு விலகி விடுவேன், உங்களோடு கூட இருக்க மாட்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதுக்காக பணம் இருக்கக்கூடாது என்று அல்ல, நேர்மையாய் உழைத்து சம்பாதித்து நான் பணம் சேர்க்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. பண ஆசை நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நமக்கு கிடைக்காது, நமக்கு சம்பந்தப்படாதவர்களை சேர்க்க வேண்டும், பெரியவர்களாக வேண்டும், அவரை போல இவரை போல ஆக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடினால பணம் ஒன்றுக்கும் உதவாது. பணம் உதவும் என்று இருக்கிறது. அது எந்த பணம்? நேர்மையாய் சம்பாதித்த பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். மற்றபடி உள்ளவைகள் உதவாமல் போய்விடும். அவைகள் அதாவது ஒரு மனிதனுக்கு அதாவது திருப்தியை கொடுக்கிறது இல்லை என்று பிரசங்கியும் எழுதுகின்றார். 5ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கும் போது பிரசங்கி இவ்விதமாக எழுதுகின்றார். பணத்தினாலே ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி இல்லை,
பணத்தினால் ஒரு மனிதனுக்கு சுகம் இல்லை, பணத்தினால் ஒரு மனிதனுக்கு திருப்தி இல்லை, பணத்தினால் ஒரு மனிதனுக்கு ஒன்றும் இல்லை. வாசிங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லை, அதே மாதிரி செல்வப்பெருக்கனும் அதனால் திருப்தி ஆகிறது இல்லை என்று இறைவாக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் என்ன செய்வார்களாம்? பணத்தையும் வெள்ளியும் பொன்னையும் வீதியில எரிந்து விடுவார்கள், அவைகளினாலே தங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று வீசி விடுவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதுபடினாலுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதாவது உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள், பணாசை கொள்ளாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்கிறது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய தேவன் தம்மோடு கூட இருக்கவும், தாம் அனுப்புகிற இடத்திற்கு போகவும் 12 சீடர்களை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர்களை பெயரை அவர்களுக்கு சூட்டி அவர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் காணுகிறோம். சிலர் என்னலாம், அதாவது இப்படியெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டாரே, அபிஷேகித்தாரே, ஊழியத்தில் சேர்த்து கொண்டாரே, ஊழியத்தில் பெரிய பட்டம் எல்லாம் கொடுத்தாரு, அவர் ஏன் இப்படி ஆனார் என்று கேட்கலாம். நம்முடைய உள்ளத்தில் அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஆசை, விருப்பம், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் வந்துவிட்டால் அது கைவிடப்பட்ட நிலை ஆகிவிடும் என்று நாம் காணுகிறோம். யூதாசை ஆண்டவராகிய தேவன் அந்த 12 பேரிலே ஒருவராக தெரிந்து கொண்டார் என்று நாம் காணுகிறோம். அந்த யூதாசுடைய கையில் பணப்பை இருந்தது, அவர் பொக்கிஷதாராக இருந்தார். ஆண்டோட கையில் பணம் கிடையாது, அவர் வெள்ளியும் பொன்னும் தன்னிடத்தில் இல்லை என்று தான் சொன்னார். தனக்கு வரி கொடுப்பதற்கு கடலில் போய் தூண்டில் போட்டு மீன் பிடித்து அந்த மீன் வாய்க்குள் இருக்கிற வெள்ளி பணத்தை எடுத்து தான் வரி செலுத்த சொன்னார். அவரிடத்தில் பணம் இல்லை, பணாசை இல்லாதவர்களா இருங்கள் என்று சொன்னவர் அப்படியே இருந்தார் என்று நாம் காணுகிறோம். அப்போஸ்தலர் பேதுரு, யோவானும் அதாவது எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அவர் அந்த பிரமிச்ச பாணியாகிய இந்த மனிதனிடத்தில் என்ன சொன்னார்கள்? வெள்ளியும் இல்லை. ஹல்லேலூயா. எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் ஒன்று இருக்கிறது, அதான் தருகிறோம். அந்த பிரவிச்ச பாணியை வெள்ளியும் பொன்னும் பணம் விடுதலையாக்கவில்லை. எத்தனையோ வருஷங்களை பிச்சை எடுக்கிற மனிதனாக இருந்தார். ஆனால் தேவ மனிதர்களோடு கூட இருந்தார். பணம் சாதிக்க முடியாத, பணத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியாத அந்த மகாபரிய கிருபை தேவ மனிதர்கள் வைத்திருந்தார்கள். உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் அப்படித்தான் சொல்லுகிறார். இது காலையில் ஆண்டவர் என்னோடு பேசிய இந்த வாக்கியங்களை முன்னிட்டு என்னோடு கூட அநேக காரியங்களை ஆண்டவர் பேசினார். நான் அதை கேட்டுக்கொண்டேன், சிலதை மறுத்தேன், ஆனாலும் என்னை அடக்கி அதைத்தான் பழையபடியும் பேசினார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரும் காரியங்களை பேசுகிறார். உலகத்தின் பார்வையில் நாங்கள் நாங்கள் தரித்திரர்கள் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கிறவர்களாக இருக்கின்றோம். நம்மை கர்த்தர் அநேகரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாக, அநேகரை வல்லவர்களாக்கும்படியாக, அநேகரை தரித்திரத்திலிருந்து, அநேகரை பலவிதமான கீழ்நிலையில் இருந்து மேலவை கொண்டு உயர்த்துவதற்கு நம்மை கர்த்தர் கருவியாக பயன்படுத்த நம்மை தரித்திரர்களை போல வைத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி ஆகிறது இல்லை, அப்படியே செல்வம் பெறுகிறாலும் அதனால் மனிதன் திருப்தி ஆகிறது இல்லை என்று நாம் காணுகிறோம். லூக்கா 22 அதிகாரம் 4-6 வரைக்கும் வசனங்களை நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் காணுகிறோம். யூதாஸ் காரியோத்துக்குள்ளே ஏற்பட்ட ஆசை, அவனுக்கு ஏற்பட்ட விருப்பம், தேவனை இழந்தான், தேவனை காட்டி கொடுத்தான், தேவனுக்கு விரோதியாக மாறிவிட்டான். அதுபடியால் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கின்றது. பண ஆசை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆசை வந்து விட்டால் ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் வஞ்சித்து பணம் சேர்க்கத்தான் முயற்சி பண்ணுவார்கள். என்றால் அப்போஸ்தலனாக இருந்த ஒரு மனிதனே இயேசுவை காட்டி கொடுத்து பணத்தின் மேல் உள்ள ஆசையினால பணத்தை வாங்கினான் என்றால் மற்ற சாதாரண விசுவாசிகள் ஏன் எப்படி இருக்க முடியாது? இவன் ஏற்கனவே இந்த பிரதான ஆசாரியர்களிடத்தில் பேச்சுவார்த்தை பண்ணி இருந்தார். அவர்கள் இவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்கு கொடுத்திருந்தார்கள். 30 வெள்ளி காசு தருவோம், நீ அவரை எங்களுக்கு காட்டிக் கொடு என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே அந்த பணத்தை கையில் வாங்கி கொண்டு இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுத்தான் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு இருந்த மனிதர் தம்மோடு கூட இருக்க, தாம் அனுப்புகிற இடத்திற்கு செல்ல அவனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
அவன் அதை இழந்து விட்டான். எதனால் என்றால் பண ஆசையினால் அப்படி ஆகிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. இந்த தீமைக்குள்ளே அவனை கொண்டு போய்விட்டது. எதையும் செய்யும் ஒரு மனிதன் பணம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் எதையும் செய்ய தயாராக இருக்கிறான் என்று நாம் காணுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசை என்பது விசுவாசத்தை விட்டு வழுகி போக செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, அநேக வேதனைகளினால உருவ குத்திய கொள்ள செய்யும். பணம் பெருகிவிட்டால் பாருங்க, மோடி போட்டிருக்கிற இந்த உத்தரவு, இது ஆர்டரில் பணங்களை வீட்டிலையும் வைக்க முடியாது, அதிகம் பேங்க்லையும் போட முடியாது, ஒன்றும் சொல்ல போகிற பணத்தை எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு கால அளவுக்குள்ள பணம் அவருக்கு உதவ முடியாத அளவுக்கு இருக்கின்றது. ஆனபடியினால் பண ஆசை வந்துவிட்டால் அவருக்கு வேதனை பெருகுமே ஒழிய, கூலி வேலை செய்வர்களுக்கு, அந்த நாடு வேலை செய்வர்களுக்கு வார ஒரு நாள் சம்பளம் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்கள் அதனால் எந்த கஷ்டப்படுகிறதும் இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான வேதனையும் இல்லை. விசுவாசத்தில் எந்த பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே இந்த கால வேளையில் ஆண்டவர் தருகிற வார்த்தை என்ன என்றால், மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பயப்படாமல், பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமானதை மட்டும் எப்பொழுதும் செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமானபடி நாம் நடந்து கொண்டால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் அவருக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது நாம் பார்த்தோம், பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. திருப்தியாக இருங்கள். உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறேனோ அந்த நிலையில் நீங்கள் திருப்தியாக இருங்கள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அல்லவா. ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால், நான் அடிக்கடி உங்கள் மத்தியில் சொல்லுகிறது தான், எனக்கு நிறைய இப்பொழுது, அதாவது தலைக்கு மேலே பாரம் என்று சொன்ன பிரகாரம் அவ்வளவு இருக்கின்றது. இதன் மத்தியில் நான் போய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்றதும் என்னால் அடக்க முடியாத பலத்துக்கு முந்தி என்னை சிரிக்க வைக்கிறார். அவ்வளவுக்கு என்னை போட்டு இது பண்றார் ஆண்டவர். அப்படி மகளை செய்கிறார். ஒரு மனிதனுக்கு கோடி கோடியாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அவருக்கு வராது, அந்த மகிழ்ச்சி அவருக்கு இல்லை என்று நாம் காணுகின்றோம். இந்த மகிழ்ச்சி, இந்த கிருபை இது நமக்கு எதனால் உண்டாது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிறவர்களை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய என்னென்ன வழி உண்டோ அத்தனை வகையிலும் சத்துரு கிரியை செய்கிற காலமாக இருக்கின்றது. அதாவது அவரை தவறு செய்ய வைத்துவிட்டு அப்புறம் ஜெபம் பண்ண போனால் அவரை குற்றவாளி என்று அவரை சாத்தானே தூண்டுறான். நீ இவ்வளவு தவறு பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் நடந்து விட்டு ஜெபம் பண்ணுகிறேன், அது ஜெபம் கேட்கப்படுமா என்று அவன் இவர்களுக்கு விரோதமாக குற்ற மனச்சாட்சியை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க, அப்போஸ்தலர் சொன்னது போல எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் அதைத்தான் சொல்லுகிறேன். போன வாரம் சொன்னதான் இந்த வாரம் சொல்றாங்க, இங்க சொன்னதான் அங்க சொல்றாங்க. அதான் தேவைப்படுது. மறுபடியும் அதான் வார்த்தை, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் அந்த மகிழ்ச்சி நம்மை நிரப்ப வேண்டும் என்றால் நாம் அப்படி இருக்க வேண்டும். ஆதி பரிசுத்தவான்கள் அப்படி இருந்தார்கள். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி பரிசுத்தவான்கள் தேவனோடு இருந்தார்கள். அது மாதிரி அவர்களை மாதிரி நீயும் இருக்கிறபடினால் உன்னோடும் கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. வாசியும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவனும் நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவனும் எதிர்க்க முடியாது. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட நான் இருக்கிறபடியினால ஒருவன் உனக்கு எதிர்க்க முடியாது, எதிர்த்து மேற்கொள்ள முடியாது, எந்த சக்திகளும் அவனை அசைக்காது என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார். இந்த யோசுவா அதாவது மோசேயுடைய சீடன், மோசேயுடைய உதவி ஊழியக்காரர், இந்த மோசேயின் மூலமாக அருள் பெற்றவர், மோசேயுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினவர். மோசே தேவனை முகமுகமாக தரிசித்த மனிதர். மோசே தேவனோடு எப்பொழுதும் இருந்தவர். அதே வண்ணமாக நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட நான் இருக்கிறபடியால் ஒருவன் உனக்குறமாக எதிர்த்து நிற்க முடியாது என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால்
அவனுக்கு உரமாக எழுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு சக்தியும் இல்லை. நாம் ஒரு பலகீனமான பாண்டங்கள். அல்லேலூயா. இப்போ நாம் எல்லாம் தாண்டி தானே வந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஊழிய காலத்தில் இவைகளெல்லாம் சந்தித்தோம். எங்களை தாக்குதல்கள் லட்சக்கணக்கான பேர்கள் அதே வள்ளியூரில் திருவிழா நேரத்தில் நம்முடைய ஆலயத்தை உடைக்க எங்களை மேற்கொள்ள எத்தனையோ ஆயிரம் மக்கள், லட்சத்துக்கு அதிகமானவர்கள் கூடினார்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தைரியம் அன்று இன்று நம்மோடு கூட இருக்கின்றது. அதுபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவன், நம்மை கைவிடாமல் இருக்க, நாம் உலகத்தில் பயமின்றி ஒரு வாழ்க்கை செய்ய நம்மோடு கூட தேவன் இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை பார்த்தோம். 3வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சீடர்களுக்கு சொன்னார், நீங்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறேனோ அவைகளில் ஒன்றையும் மாற்றக்கூடாது. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுகிறது அல்ல, அல்ல சூழலை கேட்ட பிரகாரம் மாற்றி பிரசங்கிக்கிறது அல்ல. இதுதான் சத்தியம், இதுதான் வழி, இதுதான் மார்க்கம், இதுதான் ஐக்கியம் என்று நாம் தெரிந்து விட்டவா அதைத்தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கு பல நெருக்கங்கள் ஏற்படலாம், அதுக்காக அவைகளை மாற்றிக்கொள்கிறதில்லை. அப்படித்தான் மாற்றிவிட்டார்கள். சில இடத்துல சில ஊழியக்காரத்தில் பேசுகிறோம் அல்லவா, ஐயா இப்படி நீங்கள் சபையை வைத்திருக்கிறீர்களே, இவைகளெல்லாம் மக்களுக்கு சொல்லுகிறது இல்லையா என்று நாம் கேட்கும்போது என்ன சொல்லுகிறார்கள்? பிரதர், தம்பி, அதாவது அப்படி நாம எல்லாம் கடவுள் சொன்ன மாதிரி வேதத்தில் இருக்கிற மாதிரி போயிட்டால் ஒருவரும் இருக்க மாட்டாங்க. யார் வருவார் என்று சொல்லுகிறார்கள். யார் வருவார்கள்? சத்தியத்தை சத்தியமாக பேசினால், தேவனுடைய வேதத்தில் இருக்கிற பிரகாரம் நாம் ஊழியம் செய்தால் யார் வருவார்கள்? நான் சொல்லுகிறோம், யார் வருகிறார்களோ வரவில்லையோ, யார் இருக்கிறார்களோ இல்லையோ, தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால் தேவனுக்குரியவைகளெல்லாம் நம்முடையவர்களாக இருக்கும், அவைகளெல்லாம் சேர்க்கப்படும், அவைகளெல்லாம் நமக்கு அருளப்படும். அப்படி இல்லாதபடி நீங்கள் மனித விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரம் ஊழியம் செய்ய, மனித விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் சத்தியத்தை மாற்றி சொல்ல ஆரம்பித்தால் என்ன இருக்காது? தேவன் இருக்க மாட்டார். சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், அப்படியானால் நான் உலகத்தின் முடிவில் உங்களோடு கூட இருப்பேன் என்று சுவாமி சொல்லிவிட்டு சொன்னார். அதுபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அதை அறிந்திருக்கிறோம். நம்ம அடிக்கடி உங்கள் மத்தியில் சொல்லுகிறது தானே. இதே வள்ளியூருக்கு நாகூருக்கு வந்தபோது ஒரு வீட்டில் நாங்கள் சிலராக ஆராதித்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரு டீச்சர் ஒழுங்காக என்னுடைய ஆராதனைக்கு வந்து கொண்டே இருந்தார்கள். ரொம்ப பிடித்தமாயிட்டு டீச்சர்ஸுடைய குழுவில் போய் சொன்னார்கள், இப்படி ஒன்று இருக்கிறது, ஒரு ஏழ்மையாக ஒரு வீட்டில் இருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு ஒரு ஆலயம் இல்லை, விஸ்தாரமான இடம் இல்லை, ரொம்ப அருமையாக சத்தியங்கள் எல்லாம் போதிக்கிறார்கள், ரொம்ப அருமையானவர்கள் என்று சொல்லி அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அப்படின்னா நீங்கள் கேட்டுட்டு வாங்க, அதாவது ஒரே ஒரு ஆபரணம் போட்டுக்கிட்ட ஒரு அனுமதி இருந்தால் நாங்கள் எல்லோரும் வந்து விடுகிறோம், வருகிறது மாத்திரமில்லை உங்களுக்கு ஒரு பெரிய ஆலயம் நாங்கள் எங்களுடைய செலவில் கட்டி கொடுப்போம் என்று சொல்லுங்கள் என்று அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் வந்து கேட்டார்கள், சொன்னார்கள், ரொம்ப இல்லை கொஞ்சம் தான், நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏன் இப்படி நெருக்கத்தில் இருக்கணும் சொன்னோம். இந்த ஒரு சின்ன அறைக்குள்ளே இருந்தாலும் கடவுள் எங்களோடு கூட இருந்தால் போதும். நாங்கள் இதை விட்டுவிட்டு கடவுள் கட்டளையிட்ட காரியத்தை விட்டுவிட்டு பெரிய ஒரு ஆலயம் கட்டி தருவீங்கன்னு உங்கள் பின்னால் வந்தால் ஆண்டவர் எங்கள் பின்னால் வரமாட்டார், ஆண்டவர் எங்களோடு கூட இருக்க மாட்டார், அவரெல்லாம் எங்களுக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது 46 ஆண்டு காலமாக கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்று இருந்தது போல் இருக்கிறார், அன்றை விட கூடுதலாக நெருக்கமாக இருக்கின்றார், அன்றைக்கு இருந்ததை விட கூடுதலாக நமக்கு மகிழ்கிறார். இவைகளை பார்க்கின்றோம். அப்படி செய்ய நாங்கள் இல்லை. அல்லேலூயா. நமக்கு தேவன் ஆலயம் கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை ஆலயத்தை கட்டி கொடுக்க போகிறார், கட்டி கொண்டிருக்கிறார். அது அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அறிந்து கொண்ட சத்தியத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும், அறிந்து கொண்ட சத்தியத்தை ஒழுங்காக நாம் கடைபிடிக்க வேண்டும். கை கொண்டுதான் ஆண்டவர் போதிக்க சொன்னார். நம்முடைய சீடர்களிடத்தில் சொன்னார், அதாவது கற்பனைகளில் சிறிதான யாதொன்றையும் தள்ளிவிடாமல் அவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் ரொம்ப பெரியவனாக இருப்பான்,
பரலோகத்திலும் பெரிய ஸ்தானம், சிங்கஸ்தானம் என்ற ஸ்தானங்கள் இருக்கின்றது. அதுபடினால தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை யார் கை கொள்ளுகிறார்களோ, கை கொண்டு போதிக்கிறார்களோ, கற்பனையின்படி கட்டளையின்படி யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு பரலோகத்தில் பெரிய இடம், உயர்ந்த சீட் இருக்கிறது என்று இயேசு சுவாமி சொல்லி இருக்கின்றார். அதுபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்ற, தேவனிடத்திலிருந்து நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை கை கொள்ள வேண்டும், பிறர்க்கவைகளை அறிவிக்க வேண்டும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். தேவன் ஆதியிலே மனிதனை தம்முடைய சாயலிலே உருவாக்கினார். தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உருவாக்கினார். அவனுக்கு ஒரு துணையையும் கர்த்தர் கொடுத்தார். அவன் ஒரு அருமையான தோட்டத்தில் அவன் கொண்டு வைத்தார். அங்கே அவர்கள் அனுபவிப்பதற்கு வேண்டிய எல்லா விருட்சங்களும், கனி விருட்சங்களும் அங்கே இருந்தது. ஆண்டவர் சொல்லியிருந்தார், ஒரு கட்டளை விதித்தார் அவர்களுக்கு. நீங்கள் அதாவது தோட்டத்தில் உள்ள எல்லா கனி விருட்சங்களையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த ஒரு நன்மை தீமை அறியக்கூடிய இந்த ஒரு விருட்சத்தின் கனி நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் என்று நாம் காணுகின்றோம். அந்த கட்டளையை அவர்கள் கை கொண்டு வர வரைக்கும் தேவன் அவர்களோடு சஞ்சரித்தார். வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆதாம் ஏவாளும் அதாவது குளிர்ச்சியான நேரத்தில் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். இந்த ஆதாம் ஏவாளும் எப்பொழுது ஆண்டவர் வருவார் என்று எதிர்நோக்கி இருந்தார்கள். என்னைக்கு கட்டளையிட்ட காரியத்தை மீறிவிட்டார்களோ அன்று தேவன் அவர்களுக்கு விலகிவிட்டார். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான சிலாக்கியத்தை இழந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது எத்தனை பேர் தேவனோடு மகிழ்ந்து கொண்டிருந்தவர்கள், தேவ சத்தத்தை கேட்டவர்கள், தேவ கட்டளையை மீறி ஆசை, அந்த விருட்சத்தின் மேல் உள்ள ஆசை சாத்தானால் உணர, அதாவது உலகத்தில் தகாத ஆசைகள் வருகிறது பாருங்க, இவைகளெல்லாம் உண்டு பண்ணுகிறது அந்த சைத்தான் என்று பேக்ரவுண்டில் ஒரு சக்தி இருந்துதான் அதை இயக்குகின்றது. எதற்காக? இவர்கள் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறார்கள், இவரோடு தேவன் இருக்கின்றார், அதை விட்டு பிரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலக நேசத்தை, ஆசையை, பொருளாசை, பணாசை மற்றும் ஆசைகளை அவர்களுக்கு கொண்டு வருகின்றார். அவைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து விழுந்து விட்டால் தேவன் அவர்களை விட்டு விலகி விடுவார். அது முதற்கொண்டு தேவ கட்டளை எப்போ மீறினார்களோ தேவன் அவர்களை விட்டு விலகி விட்டார். அவர்களுக்கு தேவனுக்கு உள்ள உறவு அன்றே துண்டிக்கப்பட்டு விட்டது என்று நாம் காணுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவன் தேடி வருகிறார். அந்த ஆதாமே பாவியாகி விட்டான் என்று தேவன் விட்டு விடவில்லை. அப்பொழுது ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து கீழ்ப்படிந்து மறுபடியும் நம்முடைய ஐக்கியத்தை பெற்றுக் கொள்வானா என்று எண்ணி கூப்பிடுகிறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? நான் பயந்து ஒளிந்து கிடக்கிறேன். தேவன் இல்லாத வாழ்க்கை பயன் நிறைந்த வாழ்க்கை. தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு வெட்கத்துக்குரிய வாழ்க்கை என்று நாம் காணுகின்றோம். அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து கட்டளை மீறின உடனே பயந்த, கட்டளை மீறின உடனே தேவனை இழந்து விடுகிறான். தேவன் அவனை விட்டு போய் விடுகிறார். இப்ப தேவன் இல்லை, இதுவரைக்கும் அந்த பயம் வரவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனோடு கூட இருப்பார் என்றால் மரண பள்ளத்தாக்கோ அது மரண இருளோ எவைகளாயிருந்தாலும் பயப்பட. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால் எனக்கு பயம் இல்லை. நீர் இல்லாத வாழ்க்கை பயமுள்ள வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானால் தூண்டப்பட்டு தேவ கட்டளையை மீறி பார்க்கக்கூடாது என்பதை பார்த்து, பறிக்கக்கூடாது என்கிறதை பறித்து, புசிக்க கூடாது என்கிறதை புசித்து தேவ மகிமை இழந்த நிர்வாணிகளானார்கள். பயம் சொல்வது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நாம் என்ன பார்க்கின்றோம்? ஆண்டவருடைய கட்டளை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா இடத்திலும் இந்த பிரமாணம் கிடையாது. நம்முடைய திருச்சபையை விட்டு வெளியே போன ஒரு குடும்பம் போன வாரம் இங்கே ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். அவர் ஒரு சூழ்நிலையில் போனார்கள். வெளியே போனாலும் இந்த சத்தியம், இந்த ஐக்கியம், இவைகள் அவருடைய உள்ளத்தில் உறுத்திக் கொண்டே இருந்தது. வெளியே எங்கே போனாலும் இல்லை, எந்த ஆராதனையிலும் மகிழ்ச்சி இல்லை, எந்த ஆராதனையிலும் ஒழுங்கு இல்லை, எந்த ஆராதனையிலையும் அதாவது சரியான லீடிங் முறை அமைப்புகள் இல்லை என்கிறதை கண்டு இவர் ஒரு பைபிள் காலேஜில் போய் 2 வருடம் பைபிள் காலேஜ் படித்தார். அப்புறமாக இவருக்கு ஒரு சபையை கொடுத்து விட்டார்கள் நடத்துவதற்காக.
எல்லாம் இருக்கிற எல்லாரோட இவரை பெரியவராக மேன்மையாக காணுகிறார்கள். இவரோ குண்டி குறுகி போயிருக்கிறார். நான் ஏதோ நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்து விட்டேனே, நான் ஒரு ஊழியக்காரன் இருக்க தகுதி இல்லையே, திருவிருந்தும் கொடுக்கிறார். ஐயோ பாவ அறிக்கை இல்லையே, கால்கள் ஒரு அனுபவம் இல்லையே, பரிசுத்தாய் பெறாதவர்களுக்கு திருவிருந்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சத்தியம் இப்படி அல்லவா சொல்லுகிறது, தேவ கட்டளை இப்படி அல்லவா இருக்கிறது என்று அவல நிலைப்பட்டு மறுபடியும் நம்முடைய திருச்சபையை சங்கர கோயில் பங்காரு ஒரு பிராஞ்சி தேடி போனார். அங்குள்ள பாஸ்டர் இங்கே அனுப்பி வைத்தார். ரொம்ப மனங்க சந்தார்கள் புருஷனும் மனைவியுமாக எனக்கு ஆலோசனை கொடுத்தோம். பாவரிக்கை செய்தார்கள். நான் தேவ ஊழியத்தை செய்கிறேன், எந்த ஊழியம் கொடுக்கிறீர்களோ அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் என்றார். போங்கள், பெரிய குளத்தில் நம்முடைய சபை இருக்கிறது, அங்கே ஐக்கியப்பட்டுக் கொள்ளுங்கள், அந்த ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் சொல்லி இன்று அவர் அந்த ஆராதனைக்கு கலந்து கொள்கிறார். அவருக்கு திருவிருந்து கொடுக்க முடியாகவும் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டளையை மீறிவிட்டால் மனிதனுக்கு பயம், மனிதனுக்கு அச்சம், வெட்கம், மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, எல்லா வேதனைகளும் வந்து விடுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எங்கே உண்டோ மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆனபடினால் தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய கட்டளையின்படியே செய்ய வேண்டும். அப்போ சில இடத்துல தான் சொன்னார், நீங்கள் நான் கட்டளையிட்டவைகளை கை கொண்டால் உலகத்தின்படி பெரியந்தோம் இருப்பேன். அங்கே ஒரு நிபந்தனை வைக்கிறார் பாருங்க. என்று போதிக்கிறாங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் மத்தியில் வந்து விட்டார். ஐயோ ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு செய்யும் என்று ஜெபம் பண்ணுகிறார்கள். கட்டளை கை கொள்ளாதவர்கள் மத்தியில் தேவன் இல்லை. அங்கே தேவன் அவைகளை ஏறிட்டு பார்க்கிறது இல்லை என்று நாம் காணுகிறோம். மோசைக்கு சொன்னார், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாகிரு. மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய எச்சரிக்கையாயிரு. மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரி அசரிப்பு கூடாரம் இந்த பிரகாரம் அமைக்க வேண்டும், இத்தனுடைய நீளத்தினுடைய அகலத்தினுடைய உயரம் அமைக்க வேண்டும் என்று மலையிலே மோசை வரவழைத்து மோசை தேவனோடு இருந்து கற்றுக்கொண்டு வந்தார். அதன்படி ஒரு புள்ளியும் மாறாமல் செய்வதற்கு கவனமாயிரு. அப்படியே செய்தார். அல்லேலூயா. அப்படி செய்துவிட்டு அவர் தேவனை நோக்கி கூப்பிட்ட உடனே தேவனுடைய மகிமை மேகமாக வந்து ஆசரிப்பு கூடாரத்தை மூடிட்டு. எங்கே தேவனுடைய கட்டளை கை கொள்ளப்படுகிறதோ, எங்கே தேவ ஆலோசனை நிறைவேற்றப்படுகிறதோ, அந்த பிரகாரம் செய்யப்படுகிறதோ, அங்கே உள்ள ஆராதனை, அங்கே நடக்கிற ஜெபம், அங்கே இருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் போது அங்கே தேவ மகிமை இறங்கிடும். அல்லேலூயா. தேவ மகிமையோடு ஆண்டவர் அங்கே இறங்குவார். கட்டளை அதான் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி உனக்கு நான் காண்பிக்கப்பட்டிருக்கிற அந்த பிரகாரம் செய்ய எச்சரிக்கையாயிரு. அப்படி இல்லாவிட்டால் நீ உடைய இஷ்டத்துக்கு பலருடைய ஆலோசனையை கேட்டு ஐயா இப்படி செய்யலாம், அங்கே வாசல் போடலாம், இங்கே போடலாம், இப்படி செய்யலாம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியை பின்பற்றாது. நம்முடைய ஆலயம் கட்டியிருக்கு பாருங்க, நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆலயம் மற்ற ஆலயங்களை பார்ப்பீங்கன்னா நேரே வாசல் இருக்கும். ரோட்ல இருந்தால் ரோட்ல இருந்தவங்க போறவங்க எல்லாம் உள்ள பார்க்கிற அளவுக்கு அந்த ஆலய வாசல் ஆலய நேரே அமைத்திருப்பார்கள். நம்ம சைடுல ஆலயத்துக்கு வாசல் போட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் இப்படித்தான் போட வேண்டும். இப்போ நாம நீள கோயிலாக இருக்குது, நம்முடைய கோயில் இப்படித்தான் அமைக்க வேண்டும். நம்முடைய பிளாட் வந்து இப்போ இப்படித்தான் அமைந்ததுனால கடவுளத்தில் அனுமதி கேட்டு இப்படி கட்டியிருக்கிறோம். அப்போ அதுக்கு தலைவாசல் ஒரு சைடு வாசல் உண்டு ஆலயத்திற்கு. அப்போ கர்த்தர் என்ன சொன்னார் என்றால் இப்படித்தான் கட்ட வேண்டும். வெளியிருந்து வேடிக்கை பார்ப்பதற்கு ஏற்ற பிரகாரம் ஆலய வாசல் அமைக்கக்கூடாது. எது ஒன்று அறிய வேண்டும் என்றாலும் உள்ளே வந்து பார்க்கட்டும். உள்ளே அவன் வரும்போது உள்ளே வருகிறவனை நான் தொடுவேன், என்னுடைய பிரசன்னம் அவனை தொடும். ஆனபடினால் ஆலயம் இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயம் கட்ட ஆரம்பிக்கும் போதே தேவ மகிமை இறங்கினது நமக்கு தெரியும். காம்பவுண்டும் கிடையாது, லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்த போதிலும் இங்கே தேவ மகிமை இந்த இடத்துக்குள் அமைந்திருந்தது. ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ண பிறகு இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். நாமல்ல, பிரஜாதிகளும் வந்து சாட்சி கொடுக்கிறார்கள். உள்ளே வரும்போது இங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தை காணுகின்றோம், ஆண்டவருடைய ஆலயம் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆலய காம்பவுண்டுக்குள்ள குடும்பஸ்தர்கள் பெண்கள் ராத்தங்க கூடாது என்று. தேவனுக்கு மகிமை. அது சோதிப்பதற்காக வள்ளியூர் ஆலயத்தை ஆண்டவர் வாங்கி தந்த போது நிர்பந்தமான நிலையில் அப்படி ஒரு குடும்பம் வந்து சேர்ந்தது. அதற்காக விடுகிற வரைக்கும் அவர்களை வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். அவளை என்ன பண்ணுவது என்று. இன்றைக்கும் அப்படிப்பட்ட கேள்வி சிலர் இடத்துல வந்து வருகிறது, வரும். அதனால் தேவன் கட்டளை இட்டிருக்கிறார். இல்லையா, நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் சொன்ன மாதிரி நம்முடைய செய்ய எச்சரிக்கையாயிரு, கவனமாயிருந்து கூட சொல்லவில்லை, ஜாக்கிரதை என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, ஜாக்கிரதையாயிரு, அப்படி நீ மீறிவிட்டால் என்ன இழந்து விடுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படினால அப்படி எனக்கு ஒரு கட்டளை உண்டு, உங்களுக்கு ஒரு கட்டளை உண்டு, தனிப்பட்ட முறையில் கட்டளை உண்டு. அவள் நிறைவேற்ற ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிம்சோன் அதில் ஜாக்கிரதையாக இல்லாதபடியினால் தேவ பலத்தை இழந்தான், தேவனுடைய மகிமையை இழந்தான், இழந்து வேடிக்கை பொருளாக மாறிவிட்டான் என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மரண இருளின் தேசத்தில் வாழுகின்றோம், குடியிருக்கின்றோம். பயப்படாத ஒரு வாழ்க்கை உண்டென்றால் இறைவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான். இல்லாவிட்டால் பெரிய வீரனுக்கும் பயம் உண்டு, பெரிய பராக்கிரமனுக்கும் பயம் உண்டு. எல்லாருக்கும் உள் பயம் இருக்கும், பயம் இல்லாமல் ஒருவன் இருக்க மாட்டான். பயம் இல்லாத வாழ்க்கை ஒருவர் உண்டென்றால் அது தேவனோடு இருக்கிற மனிதனுக்கு தான் அந்த பயம் இல்லை என்று நாம் காணுகின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசைக்கு தேவன் கட்டளையிட்டார், நான் மலையில் காண்பிக்க உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்ய. ஆனால் ஒரு காரியம் மீறுதல் ஆயிட்டு பாருங்க, ஒரு காரியம் மீறுதல் ஆயிட்டு. ஜனங்களுடைய அழுத்தம், ஜனங்களுடைய அதாவது போர்ட்ஸ், அவ்வளோ ஜனங்களை எப்படி நடத்திருப்பார். கொஞ்சம் ஜனங்களை வைத்து நடத்துகிறவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாரங்கள். அவர்கள் தேவனிடத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று தேவனுக்கு தெரியும் அல்லவா. அதுபடினால் அவர் அத்தனை லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்துகிறார் அல்லவா. அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன, எல்லாம் நல்லா திருப்தியாக இருந்து ஆடல் பாடல் ஆகும் என்று சொல்லுவாங்க, மோசையும் வாழ்த்திடுவாங்க. ஒரு சின்ன குறை வந்துன்னா, இந்த மனுஷனால் அல்லவா எகிப்தை விட்டு வந்தோம், அங்கே அடிமை வேலை செய்திருந்தாலும் அங்கே என்ன கிடைத்தது, வெள்ளரிக்காய், வெள்ளை பூண்டு, வேற என்ன இறைச்சி என்னெல்லாமே கிடைத்தது. பானையை சுற்றி உட்கார்ந்து சாப்பிட்டோமே. இங்கே இந்த மனுஷன் இப்படி கொண்டு வந்து காட்டில் கஷ்டப்படுத்துகிற என்றவர்களாக இருந்தார்கள். இது நிமித்தமாக அவர்களே ஒரு மீறுதல் ஏற்பட்டு விட்டது. என்னாகும் 20ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை. தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். பின்பு கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். 11-12 வாசிக்கும் போது வாசிங்க. தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, தண்ணீரும் வந்தது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே விதித்த கட்டளை என்ன என்றால், மலையை பார்த்து கோலை நீட்டி பேசு, அங்கிருந்து தண்ணீர் வரும், ஜனங்கள் குடிக்கட்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். தேவன் கட்டளையிட்டார். அந்த கட்டளையை மீறக்கூடிய அளவுக்கு மக்களுடைய பிரஷர், அதாவது மக்கள் எவ்வளவுதான் நன்மையை பெற்றாலும் நன்மை பெறும்போது சாட்சி சொல்லுகிறார்கள், நன்மை பெறாமல் இருக்கும் போது பிரபு காட்டுகிறார்கள், பழையபடி உலகத்துக்குள்ளே போக, பாவ உலகமாகிய எகிப்துக்கு போக விரும்புகிறார்கள் என்று எண்ணி அவர் சங்கடத்தில் மலையை 2 தடவை அடித்து விட்டார். மலை 2 தடவை கர்த்தர் கோலை நீட்டு பேசு என்று சொன்னார், அங்கே நீ எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார், அப்படியே செய்தார். இந்த இடத்துல கோலை நீட்டு என்று சொன்னார், அந்த இடத்துல கோலை கொண்டு 2 தடவை அடித்து விட்டார், கண்மலை அடித்து விட்டார். இந்த கண்மலை என்னது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 4. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை குடித்தார்கள், அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. தேவனுக்கு மகிமையுடைய கண்மலை 2 தடவை அடிக்கும், தண்ணீரும் வந்தது, ஜனங்கள் குடித்தார்கள். ஆனால் அது தேவனுக்கு பிரியமில்லை. கட்டளை மீறப்பட்டபடியினால மேரிபாவின் தண்ணீர் இண்டையில் என்னை பரிசுத்தமாக்க வேண்டிய நீங்கள் என்னை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டீர்கள். அருமையானுடைய நேற்று வரைக்கும் நம்ம கட்டளை கை கொண்டு இன்றைய கட்டளை மீறிவிட்டால்
ஆனால் அவைகளினாலே நமக்கு நன்மை இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னம் போய்விடும். அதனால் தேவனுடைய வாக்கு அப்படிப்பட்டவர்களை நிறைவேறாது என்று நாம் காணுகிறோம். தேவனுடைய வாக்கு நிறைவேறாது. அன்றைக்கு வரைக்கும் அவர் முகமுகமாய் தேவனை தரிசித்தார். தேவ கட்டளை செய்யும் போது அவர்களுடைய தேவ மகிமை இருந்தது. இப்ப ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையைத்தான் சொல்லுகிறது. அதே மோசே தேவ கட்டளை மீறினபடினால நீ கானானுக்குள் போக முடியாது என்று தேவன் கட்டளை விதித்தார் என்று நாம் காணுகிறோம். ஜனங்களை கானானுக்குள் கொண்டு சேர்ப்பது இல்லை என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம். அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய கட்டளையோடு நாம் ஒன்றை கூட்டவும் குறைக்கவும் கூடாது. நமக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த சூழலிலேயும் என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய சபை உருவாவதற்கு முன்னாக 1965 என்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை நான் ஆரம்பித்திருக்கிறேன். நரகத்துக்கு போய்விட்டு வந்தபடியினால நான் தேடி அலைந்து ஆவிக்குரிய கூட்டங்கள் எங்கே என்று ஒவ்வொரு இடங்களாக அலைந்து கொண்டிருக்கும் போது கடைசியாக ஒரு ஐக்கியத்தில் நான் இருக்கும்போது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்களுடைய மெயின் பாஸ்டர் நாங்கள் 3 பேர், என்னுடைய நான் சந்தித்த 2 பேர், நான் 3 பேர் பையங்க வீட்டில் எல்லாம் கடைசி பையங்க, வீட்டில் ஆதரவு இல்லை. நாங்கள் இப்படி போகிறது ஊருக்கும் வீட்டுக்கும் பிரியம் இல்லை. அப்படி எல்லாரும் எங்களை பகைத்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இப்படி கால்நடையாக நடந்து 10-15 கிலோமீட்டர் நடந்து இப்படி ஆராதிக்கு போய் கொண்டிருக்கிற காலம். அப்போ அங்கே கண்ணை மூடினால் என்று சிலர் ஆராதனையில் கண்ணை விழிக்கிறவர்கள் ஆராதனை முடிவரைக்கும் கண்ணை மூடுகிறது எனக்கு தெரியல. அப்படி இருக்க உங்களுக்கு நம்ம மத்தியில் உண்டு இல்லை, இது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. தேவனுக்கு மகிமை. நாம் இங்கே அவரை பார்க்க, அவருடைய வல்லமையும் மகிமையும் பார்க்க தான் இங்கே வர்றோம். மற்றபடி இங்கே யாரையும் பார்க்க நான் வரல, வேற யாருடைய குறைபாடை பார்க்கவும் வரல, வேற எதையும் தேடி வரல. கோயிலுக்கு வர்றது எதற்காக? கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் பார்க்க தான் அங்கே வர்றோம். அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரைத்தான் பார்ப்பாங்க, அவரைத்தான் நோக்கி பார்ப்பாங்க. தாவீது சொன்ன மாதிரி என் கண்ணு முன்னால கர்த்தரை நிறுத்தி அவரை தான் நோக்கி கொண்டிருக்கிறேன், என்னுடைய கண்ணில் ஆவிக்குரிய கண்ணால அவரை தான் நோக்குகிறேன் என்று சொல்லுவார். கண்ணை மூடினால் நாங்கள் கண்ணை மூடினா ஆராதனை முடினா கண்ணை விழிக்கிறது. ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டெல்லாம் நாங்கள் ஆராதனைக்கு போகிறோம். நோக்கம் என்ன? மறுமை அடைய வேண்டும். நரகத்துக்கு போய்விட்டு வந்தாகிவிட்டது, மோட்சம் இருக்கிறது. ஆனபடினால அதை அடைய வேண்டுமே, அதற்குரிய வழி என்ன என்கிறதுக்காக இவ்வளவு கால்நடையாக நடந்து செல்கின்றோம். கண்ணை மூடினால் ஆராதனை முடிந்தான் விழிக்கிறது. அப்ப சொன்னாங்க, தம்பி இப்போ ஆவியில் நிறைந்து ரொம்ப இது பண்றது சொன்னாங்க. இப்படி ஒரு பெரிய குடும்பம் இன்னைக்கு வரப்போகுது. டோனாவூர்ல இருந்து வர்றாங்க. அது பெரிய குடும்பம், ரொம்ப பெரிய குடும்பம், கடவுளோட பெரிய குடும்பம். அப்படினால பெரிய குடும்பம் வருது. அதனால அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் உங்க ஆராதனை பார்த்து விட்டு எனக்கு பிடித்திருந்தது என்றால் நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆராதனைக்கு வருவோம், காணிக்கைகள் கொடுப்போம், நன்மை செய்வோம், உங்களுக்கு எல்லாம் செய்ய அவர்களுக்கு தகுதி உண்டு, செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். இவர்களுக்கு அந்த ஆசை வந்து என்ன சொன்னாங்க? ரொம்ப சத்தம் படக்கூடாது, ரொம்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடவுளுக்கு கிரியை செய்தாலும் நீங்கள் அசையக்கூடாது என்று கட்டளை விதித்திருந்தார்கள். நாமும் அப்படியே இருந்தோம். அப்படியே ஆண்டவரே அங்கே வந்தாங்க. வந்துட்டு ஆராதனை முடிந்தோன்னு சொல்ல புரியாம போட்டாங்க. தேவனுக்கு மகிமை. மனிதன் நமக்கு என்ன செய்வான்? மனிதனால் என்ன செய்ய முடியும்? அதுபடினால் தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வரலாறுகள் தெரிந்த ஒரு சிலர் இங்கே இருக்கலாம். தெரிந்து நாம் எந்த மனிதனையும் தேடி போகவே இல்லை. ஒரே ட்ரெஸ்ஸோடு எத்தனை வருஷம் உழைச்சு, கால்நடையாக எத்தனையோ வருஷங்கள் நடந்தது. கடவுள் சொன்னதெல்லாம் சரி, அப்படித்தான் இருந்தோம். யார்கிட்டையும் போய் நாம் கையெழுந்த போகவும் இல்லை. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தெரியும். அல்லேலூயா. வெளியே எழும்பிவிட்டால் அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும். சமூக பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும். இதை மட்டும் நம்ம அறிந்திருந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பயமுறுத்தல்கள், எத்தனையோ சூழ்நிலைகள் நெருங்கி வந்தது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பை தேடி அவர் அண்ணமார் வந்த மாதிரி அப்படி நம்முடைய வாழ்க்கை பெருமைக்காக
30 வருஷத்துக்கு பிறகு ஒரு அண்ணன் தேடி வந்தார், அழுதார். நாங்கள் சேர் போட்டு உட்காந்துனாக்க உள்ள எனக்கு சொன்னாங்க உங்கள் அண்ணன் வந்திருக்கிறாருன்னு சொல்லி போன கையை பிடிச்சி அழுதார், கையை பிடிச்சி முத்தினார். ரொம்ப விரோதி, என்னை அடித்திருக்கிறார், 2 தடவை அடித்திருக்கிறார், சட்டையெல்லாம் கிழிச்சிருக்காரு. இந்த இந்த ஐக்கியத்தை நம்முடைய ஊரில் உருவாக்குனதுனால அப்படிலாம் செய்திருக்கிறார், என்னெல்லாமோ செய்திருக்கிறார். அவர் தான் பெரிய விரோதியாக இருந்தவர். அவர் அப்புறம் ஒரு மாதம் ஒரு தடவை வருவார், வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இங்கே என்னையும் பார்க்க வருவார். அப்புறமாக அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இதை தொட்டியில் ஞானஸ்தானம் பெற்றார். நான் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். இல்லையா இல்லையா, நான் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். 3 தடவையுடைய பெயரை கேட்டு அவர் எனக்கு மூத்த அண்ணனுக்கு 2வது உள்ளவர், நான் கடைக்குட்டி. ஆனால் இப்போ தேவனுடைய மனுஷனாக இருக்கிறதுனால அவருடைய பேரை நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இல்லையா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்க வேண்டும். இப்போ இருக்கிறார், தொடர்ந்து நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்படினால இப்பொழுது நான் பார்த்து கொண்டு வருகிற காரியம் அதுதான் முடிக்கிறேன். அல்லேலூயா. யோவான் 14 அதிகாரம் 23வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் போது தேவனுடைய முழு ஆளுகையும் நம்மோடு கூட வந்து அமரும். அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவான், அவனில் பிதா அன்பாய் இருப்பார். அப்படிப்பட்டவனிடத்தில் என்னில் பிதா அன்பாய் இருந்தது போல அவனிலும் அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம், உள்ளே வாசம் பண்ணுகிறோம், உள்ளே குடியிருந்துரும் என்று சொல்ல. அன்பு என்பது தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வது, தேவனுடைய வசனங்களை பிரமாணங்களை கைக்கொள்வது தேவ அன்பு. அப்படிப்பட்டவர்களுடைய தேவன் வந்து அவர்களுக்குள்ளே என்று வாசம் பண்ணுவார். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஒருபோதும் சத்தியத்துக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் அதாவது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படினால நாம் எப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்க பிரியமானது செய்வோம். தேவனுக்கு பிரியமில்லாத பண ஆசை, பொருள் ஆசை, உலக ஆசை, குறுக்கொழியில் ஆசை இல்லாமல் இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் நம்முடைய இருப்பார். அவர் நமக்கு கட்டளையை தந்திருக்கிறார். அந்த கட்டளைகளை நாம் கை கொண்டிருக்கிறோம், கை கொண்டுகளை நாங்கள் போதிக்கிறோம். நாங்களும் அப்படி இருக்க வேண்டும், நீங்களும் அப்படி இருக்க வேண்டும். அப்படினால் தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க, கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி நடந்து கொள்ளுங்க. இதை உலகத்தின் முடிவறிந்தோம் உங்களோடு கூட இருப்பேன் என்பது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய. அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவர். இயேசு